இந்த vlog உங்களுக்கு வித்தியாசமா தான் இருக்கும். இடியுடன் கூடிய மழை. ஆமா, தெரியுதா தெரியுதா தெரியுதா? பூட்டிட்டு இல்ல கதவு பூட்டிட்டு போறாங்க. அடிச்சு கொளுத்திட்டு இருக்கு. அதாவது தற்போது சென்னையோட நிலைமை என்ன சொல்லுங்க மிஸ்டர் ரஞ்சித்? சென்னையோட நிலைமை பார்த்தீங்கன்னா இப்போ தத்தளிக்குன்னு எல்லாரும் சொல்றாங்க. நியூஸ் பார்த்துட்டு இருப்பாங்க. நியூஸ்ல என்ன கதை ஓடிட்டு இருக்கு, மழை நிற்குமா என்ன எதனை பார்த்துட்டு இருப்பாங்க. வேணப்பா கரண்டே இல்லாம இருந்திருக்கும்ல, அப்பமெல்லாம் எப்படி இருப்பியா? இருட்டுக்குள்ள இருக்கல ஒரு சின்ன சிமிலி விளக்கு மட்டும் மண்ணெண்ணெய் ஊத்தி வச்சு அப்படியா பொருத்தி வச்சிருப்பாங்க. போன ஒரு அரை மணி நேரத்துல எங்களுக்கு இவ்வளவு கடுப்பாகுது. அப்படியே பழகிக்கலாம். அப்படியே வரும் தெரியா, போல் லைட் மட்டும் தான்ப்பா. போல் லைட் மட்டும் தான். சூப்பர் சிங்கர் என்ன பாடுதியா? நம்ம ஆரம்பிக்கலாம். கேட்டுக்கடா மத்தியா யாரு இப்போ நகரத்தில் மூடி வச்ச தெரு ஓரத்தில் ஐயா. ஹாய், திஸ் இஸ் ஆர்கே. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் ரொம்ப நல்லா இருக்கேன். நீங்க எல்லாம் நல்லா இருக்கீங்களா? பின்னாடி இடி இடிக்குதுடா. மழை பெய்யுதா? மழையா? புயலே அடிக்குது. இருட்டுக்குள்ள உட்காந்து பேசிக்கிட்டு இருக்கோம். என்ன கதை அப்படின்னு பாத்தீங்கன்னா, என்னெல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க? அப்படியே அங்க திரும்புங்க. நிலால பாக்கணுமா? விளங்கும் இங்க பேரு. ஆமா, அதாவது என்ன ஆச்சுன்னா கரண்ட் போயிட்டு சாய்கோவா நைட்டு நேரத்துல என்ன வரத்து வரோம். சரியா, அதாகப்பட்டது என்னதுன்னா, இப்போ இங்க எங்க அப்பா வர சைடு லைட் அடிக்க இடியுடன் கூடிய காத்துடன் கூடிய பலத்த மழை சென்னையில் பெய்து கொண்டிருக்க காரணத்தால் கரண்ட் கட் ஆகிவிட்டது. எப்போ வரும் தெரியாது, என்ன நடக்கும் தெரியாது. விடிய நீங்க ராமாயணம் சொல்லுவாங்களா, அந்த மாதிரி நடக்க போகுது. முன்னகிட்டே கரண்ட் போகணும்னு தெரிஞ்சுதான் ஏதாவது சாப்பிட்றதுக்காக வாங்கி வச்சிருந்துருக்கலாம். சாப்பாடு தான் ஒரு மனுஷனுக்கு ஏன்னாப்பா, உண்மைதானப்பா. எங்க அப்பா தெரியும்டாவே கொஞ்சம் தெரியுது. இப்ப நீங்க சொல்லுங்க, என்ன பண்ணுதீங்க? என்ன பண்ணுதுன்னு கேட்டாவே புடிச்சுக்கிட்டு இருக்காங்க. சிரிக்கவே மாட்டாங்க. ஆமா, ஏன்பா அவங்களுக்கு சிரிக்க முடியல? காசு கொடுத்தாதான் சிரிப்பாங்க. இதுக்கு சிரிக்காவே இருக்கலாம். கை வலிக்க போகுதுங்க கூட. ஸோ இப்போ வந்து கரண்ட் இனிமேல் எப்போ வரும்னு தெரில. கரெக்டாக சோத்து பானையில கை வைக்கணும். கேஷ் வச்சுருந்தோம். கேஷ் ஒலஸ்டாவா இங்கே இருக்கு. எங்கள் அம்மை அப்பா ஆரம்பிச்சிட்டாவப்பா. அது எப்படின்னு தெரியல. இந்த டாமன் ஜெரி தோத்து போவோம். 2 பேரும் அப்படி தான் மாற்றி மாற்றி சண்டை போடுவாரு. ஆனால் நம்ம ஏதாவது கேட்டோம்னா நம்மள அடிக்க வந்துவிடாது. அதனால நம்ம அந்த இதுக்கு போகக்கூடாது. அவ்வளோதான், விட்டுறணும். சும்மா சண்டையா? இதே சூரேடு. ஆமா, யார் யார் எங்க இருக்குன்னு தெரியல. என்ன சொல்றேன் நான், என்ன கிடக்க ஒருத்தன் கீழே உட்காரு. ஹாய். ஆமா, ஹாய். இங்க ஒரு பேய் இது எப்படி உட்காந்துட்டு இருக்கு. எங்க அம்மா அந்த சைடு உட்காந்துட்டு இருக்காவ. என்னது? ஆமா, உங்களுக்கு வாங்க அப்படியே லைட்டா வெளியே காமிக்கிறேன். பூட்டிட்டு கதவு பூட்டிட்டு போறாங்க. கதவு போட்டுதான் எப்போ கதவு போட்டு கதவு வராங்க லைட்டா. வலுவரஞ்சி லைட்டா பார்த்து. அதாவது உங்களுக்கு அதாவதுங்க என்ன கதை நடக்கு அப்படின்னா, ஓ தெரியுதா? சத்தம் கேக்குதா? இடியுடன் கூடிய மழை. ஆமா, தெரியுதா தெரியுதா தெரியுதா? அடிச்சு கொளுத்திக்கிட்டு இருக்குது. ஆமா, அடிச்சு கொளுத்திக்கிட்டு இருக்குது. என்ன இந்த சாப்பிட்டு கிஃப்ட் கொஞ்சம் ஃப்ரீயா இருக்கும்போது இந்த மழை வந்துருச்சுன்னா அப்படியே இருந்திருக்கலாம். தெரியுறதா? தெரியல. எங்க இப்ப தெரியும் பாருங்க. என்ன தெரியுதா? எங்க அம்மா போன் லைட் அடிச்சிட்டு இருக்கேன். ஒரு சொட்டு தண்ணி மட்டும் அவ்வளவுதான். தற்போது நிலவரம் என்னங்க சொல்லுங்க மிஸ்டர் ரஞ்சித். ரஞ்சித், நீங்க எந்த சேனல்ல இருந்து வரீங்க? நாங்க வந்து கேக்குற கம்பெனில எங்க மைக்க காணல. மாசப்படுறது மைக்க உங்களுக்கு. அப்புறம் வந்து இது சொல்லிடுவாங்க. அதனால ஆமா, அதாவது தற்போது சென்னையோட நிலைமை என்ன சொல்லுங்க மிஸ்டர் ரஞ்சித்? சென்னையோட நிலைமை பார்த்தீங்கன்னா இப்போ தத்தளிக்குன்னு எல்லாரும் சொல்றாங்க. தத்தளிக்குதா? இதுதான் இது கேக்குதா சத்தம்? இது இந்த நிலைமையில எங்க அப்பா என்ன பண்ணிட்டு இருக்கான்னு ஃப்ரெண்டுக்கு கால் பண்ணிட்டு இருக்கான்னு நினைக்கிறேன். இல்லை நியூஸ் பார்த்துட்டு இருப்பாங்க. நியூஸ்ல என்ன கதை ஓடிக்கிட்டு இருக்கு, மழை நிற்குமா என்ன எதனை பார்த்துட்டு இருப்பாங்க. வேணப்பா வாங்க வெளியே விஜயிருங்க. சரி, நம்ம உள்ள ஓடிடுவோம். பூச்சி பட்டா வரப்போகுது. வாங்க வாங்க, உள்ள போயிடும் வாங்க.
சளி மருந்துக்கும் தேங்காய் எண்ணெய்க்கும் வித்தியாசம் நிறைய இருக்குல்ல. ஸோ ஆமா, இந்த பிளாக் உங்களுக்கு வித்தியாசமா தான் இருக்கும். எதுல குடிக்க வேணாம், நீ சளி மருந்து எனக்கு வேண்டாம்மா. சரி, நம்மள போவோம். என்னது ஏமா மிந்திலாம் எப்படிமா இந்த கரண்ட் இப்போலாம் கரண்ட் போனால் ஒரு அரை மணி நேரத்தில் எங்களுக்கு இவ்வளோ கடுப்பாகுது. அப்படியே பழகி கரண்டே இல்லாம இருந்திருப்பீங்களா? அதாவது இந்த தெருவிளக்கு வந்திருக்கும், தெருவிளக்கு வர்றதுக்கு முன்ன விட்டு உங்களுக்கு சுத்தமா கரண்டே இருந்திருக்காதுல்ல. கேட்டு தெரிஞ்சுக்கிறோம், இதெல்லாம் நமக்கு தெரியாதுல்ல, கேட்டு தெரிஞ்சுக்கிறோம். சொல்லுமா அது அதை பத்தி அதெல்லாம் எப்படி இருக்கும்? ஒரே வீட்டுல மட்டும் தான் இருந்துச்சு. என்னது கரண்டா? ஆமா, அது எங்களுக்கு விவரம் தெரிய இருந்துச்சு. அதுக்கு முன்னாடி இருந்திருக்காது. அதுக்கப்புறம் எங்க வீட்டுல எடுத்தோம். உங்க வீட்டுல எடுத்தீங்களா கரண்ட்? ஏதோ ரோட்ல விவரம் தெரிய போல் லைட் மட்டும் தான்ப்பா. போல் லைட் மட்டும் தான். எனக்கு ஒரு வருஷத்துக்கு கல்யாணத்துக்கு ஒரு வருஷத்துக்கு முன்னாடி தான் அப்ப எங்க வீட்டுல எல்லாம் கரண்ட் வந்துச்சு. சின்ன பிள்ளைல எல்லாம் கரண்ட். நீங்க கரண்டே இல்லாம இருந்திருக்கும்ல? ஆமா. அப்பமெல்லாம் எப்படி இருப்பியா? இருட்டுக்குள்ள இருக்கீல, ஒரு சின்ன சிமிலி விளக்கு மட்டும் மண்ணெண்ணெய் ஊத்தி வச்சு பொருத்தி வச்சிருப்பாங்க. அவ்வளவுதான். அது அப்ப வந்து தெரியல உங்களுக்கு, பழகிட்டு அப்படியே பழகிட்டு. இப்ப ஆனா கரண்ட் போனா ஒரு அரை மணி நேரம் இருக்க முடியல, மூச்சு திணறுது. அந்த மாதிரி நம்மளால இருக்க முடியும். ஆமா, அந்த மாதிரிதான். ஆமா, மழைக்கு போன வருஷம் கரெக்டா நான் டிசம்பர்ல வந்து மழை வரும்போது கரெக்டா 3 நாள் கரண்ட் கிடையாது, ஒண்ணும் கிடையாது. 12 வயசுல தான் கரண்டே. 12 வருஷம். ஆனா அப்படியே கடந்திருக்கலாம்னு நினைக்கிறேன். இப்போ வந்து இந்த கரண்ட் வந்து ஒவ்வொன்றும் கண்டுபிடிச்சு இவ்வளவுக்குள்ள வந்து எடுத்து எல்லாம் அழிவு நோக்கி போயிட்டு இருக்கு. வாயில இருந்து என்னதுல போலுக்கு கரண்ட் வந்து டிரான்ஸ்ஃபார்மர்ல இருந்து வருது. டிரான்ஸ்ஃபார்மர் பெரிய டிரான்ஸ்ஃபார்மர்ல இருந்து வருது. அங்கிருந்து அனல் மின் நிலையத்துல இருந்து வருது. உங்க தாத்தா காக்கூர் இடத்துல அது எங்க இருக்கு? ஐயா முடியலப்பா, முடியல. நெட்டு பதிலா இதான் மனுஷன் வந்து இத்தனை பேர் இருந்தாலும் அதை கண்டுக்க நெட்டு சுத்தமாட்டுக்கு வட்டி சுத்தமாட்டுக்குன்னு கிடக்க உட்காந்து இருந்து கரண்ட் போயிருக்கு. இங்க வந்து பேசினா கொஞ்சம் செல்ல நோட்டிக்கிட்டு இருக்கான் மனுஷன். நான் செல்லுல வீடியோ எடுத்தாலும் உங்க கூட தான் பேசிக்கிட்டு இருக்கேன், புரியுதா? உன்னைய மாதிரி இங்க பேரு. ஆனா நீ வெள்ள படுத்து கிடக்கல, தண்டிகன்னு கிடக்குது, உருண்டாத பார்த்துக்க. சப்பா ஆயப்பா, என்னது ஆரம்பிச்சுட்டான். கரண்ட் போனது ஒரு கொடுமை, அந்த கொடுமையில இவன் சூரிய வம்சத்தை போட்டு பார்த்துட்டு இருக்கான், அது பெரிய கொடுமை. என்ன சொன்னாங்க, மீட்டர் வந்து நீங்க விலைக்கு வாங்கி வச்சுக்கிட்டு உடனே வேணும்னா நம்ம மீட்டர் வாங்கி வைக்கணும். லைன் பிரகாரம் வரும் அப்படின்னா அவங்க 4 ஆகும். 6 மாசம் ஆகும் அப்படின்னாங்க. உடனே எங்க பெரிய கல்யாணம் வைக்கணும். அப்பவே கல்யாணம் 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 கேட்டுக்கடா மத்தியா கரண்ட் போனதோட இவன் தொல்லைதான் தாங்க முடியல. என் தம்பி அவ்வளவுதான், அவன் நீ என்னமும் பண்ணிட்டு தொலைங்க, நான் பாடு படுத்து கிடக்கான். சூப்பர் சிங்கரு, என்ன பாடுதியா? என்னமோ ஆரம்பிக்கான் காப்பரேட் நம்ம வீடியோக்கு. ஆமா, அதாவது இப்போ எங்க அம்மா ஒரு செம்ம ஒரு விஷயம் சொன்னாவ. இப்போ நம்ம வந்து நினைச்சா உடனே பேசுறோம், வாட்ஸ்அப்ல உடனே வந்து பார்த்தீங்கன்னா வாய்ஸ் மெசேஜ் தட்டி விடுறோம், வீடியோ கால் எல்லாம் பண்றோம். அதாவது அவ்விய காலத்துல அந்த டைம்ல சின்ன பிள்ளைல எங்க மாமா ஃபாரின்ல இருக்கும் போது கேசட்ல ரெக்கார்ட் பண்ணி அந்த கேசட் இங்க வந்து அந்த கேசட் தூக்கி பக்கத்துல இருக்க பக்கத்துல போட்டு சுத்தி வேறு 15 வீடு தானே உண்டு. 15 வீடு உட்காந்துருக்க. ஐயோ கரண்ட் வந்துட்டு அப்பாடா, கரண்ட் வராதுன்னு நினைச்சோம், வந்துட்டு. சரி,
உடனே அங்க எல்லாரும் சுத்தி இருந்து அந்த டேப்பர் இடையில எங்க அண்ணா அங்க பேசி பதிஞ்சு விட்டுருப்பாங்க. போட்டு நாங்க எல்லாரும் சுத்தி இருந்து கேக்குது வெளிநாட்டுல இருந்து கேசட் பதிஞ்சு இருக்கோம். அந்த காலத்துல அதெல்லாம் வேற விஷயம். இப்ப எங்க இது இருக்குது இன்னும் மழை விடலையே, என்ன பண்றது? எல்லாரும் சார்ஜ் கிச்சி போட்டு வச்சுக்கோங்க. திடீர்னு நைட்டு போனாலும் போயிடும். நம்ம போயிட்டு சாப்பிட்டுருவோம், மொபைல்லாம் சார்ஜ் போட்டுருவோம். ஏன்னா நைட்டு எப்போ கரண்ட் போகணும் என்னன்னு தெரியாது. சும்மா நடந்த பண்ண எடுத்து உங்களுக்கு ஒரு வீடியோ போட்டது. சில பல வேலைகள் இருக்கு, அதை போய் முடிச்சுட்டு வருவோம். ஓகே, டாடா, பாய் பாய், லவ் யூ ஆல். இந்த மறுபடியும் கரண்ட் போயிட்டு